ஹாய் ஃப்ரீ பேர்ட் ஃபேமிலி எல்லோரும் எப்படி இருக்கிறீங்கோ? இன்றைக்கி நான் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் என்னென்ன சமைச்சேன் அதை தான் இன்றைக்கி வீடியோவை எடுத்து போட்டிருக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் இன்றைக்கி மட்டன் இருந்துச்சு வீட்டில். மட்டனை நல்லா குக்கரில் வேக போட்டுட்டேன். வெங்காயம், கொத்தமல்லி, அப்புறமா மஞ்சத்தூளெல்லாம் போட்டு நல்லா ஒரு 5-6 விசில் வச்சுட்டேன். மட்டன் நல்லா பூ மாதிரி வெந்துருச்சு. இந்த சைடு புதினா மசாலா போட்டு கிரேவி மாதிரி செஞ்சுட்டேன். இந்த கிரேவி ரொம்ப சூப்பராக இருக்கும். சாப்பாடு கூட, சப்பாத்தி கூட, தோசை கூடலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். சிம்பிள் ரெசிபி தான் இது. க்ரீன் மசாலா இது ஒரு சைடு நான் செஞ்சுட்டேன். இன்னொன்று குஷ்கா செஞ்சேன். இன்றைக்கி ஒயிட் குஷ்கா தான் செஞ்சேன். இந்த கிரேவிக்கு இந்த குஷ்கா ரொம்ப சூப்பராக இருக்கும். இது பசங்களுக்கு காலையில் டிஃபனுக்கு, மதியத்துக்கு மேடும். பையன் என்ன சொன்னான், இன்றைக்கி எனக்கு சப்பாத்தி வேணும்னு சொன்னால் அதனால் மைதா மாவு சப்பாத்தி செஞ்சேன். நேற்று மீன் வாங்கி மேரினேட் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். அந்த மீனை எடுத்து பொரிக்கிறதுக்கு வச்சுட்டேன். அதில் இஞ்சி பூண்டு மசாலா, மீன் மசாலா கடையில் கிடைக்கல 10 rupees பேக்கெட்டு. அது கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கொஞ்சம் தனியாத்தூள், கொஞ்சம் லெமன் இதெல்லாம் போட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு மீன் பொரித்து வச்சுட்டு இந்த சைடு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. மாமியாருக்கு டிஃபன் கொடுக்கணுமா இருந்துச்சு. குழம்பும் மட்டன் குழம்பும் குஷ்காவும் டிஃபனில் போட்டு மாமியார் கொடுத்து அனுப்பிச்சாச்சு. அவங்களுக்கு மீன் பிடிக்காது, மீன் சாப்பிட மாட்டாங்க. அவங்க கொஞ்சம் வயசாகிட்டதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப சூடுன்னுவாங்க. அதனால மீன் சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு மட்டன் கிரேவியும் குஷ்காவும் கொடுத்து விட்டாச்சு. எங்களுக்கு இது மீன், அப்புறமா மட்டன் கிரேவி, குஷ்கா செஞ்சுருந்தேன். என் பொண்ணு ஸ்கூலில் நேற்று கிராஃப்ட் பண்ணியிருந்தா. அந்த ஃபோட்டோ தான் அது. அழகாக பண்ணியிருந்தேன். இன்றைக்கி நான் வீட்டில் சவுத்தில் அது ஒட்டி வச்சுட்டேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. மீன் ஃப்ரை பண்ணி வச்சுட்டேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. மீன் ரொம்ப சிம்பிளான மசாலா தான், ஆனால் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் மீன் மசாலா. அப்புறம் மீனோட தலைலாம் இருந்துச்சு. அந்த தலையெல்லாம் போட்டு ஒரு கிரேவி மாதிரி செஞ்சு வச்சுட்டு ஸ்டவ்வெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டேன். இன்னும் ஒரு கிளாஸ் அரிசி போட்டு ஒரு சைடில் வெந்துனே இருந்துச்சு. அப்படியே எந்த ஸ்டவ் வெந்துன்னு இருக்கோ அந்த ஸ்டவ்வை விட்டுட்டு இந்தாண்ட ஸ்டவ்வெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு வேலைக்கு நானும் கிளம்பி போயிட்டேன். இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டோட ரொட்டீன். நீங்களாம் என்னென்ன செஞ்சீங்கோ, என்ன சாப்பிட்டீங்கோ, எல்லோரும் ஹாப்பியாக இருக்கிறீங்களா? சேஃபாக இருங்கோ. பாய், குட் நைட்.